He
Yeah.
அந்த தேவனை நான் வரவேற்பதற்கு
அவர் அங்கு அமைதியின் தேவனாய் இருக்கிறார். பார்த்தால் மரியாதை இல்லத்திற்கு சென்றார். அவர்கள் வாழ்க்கையில் எல்லா தண்ணீர் கவலைகளை துடைத்தார். அவர்களின் இழப்புகளை அவர் சந்தித்தார். மிகப்பெரிய தன் சகோதரன் லாசரை அவர் உயிரோடு கொண்டார்கள். அவர் இறைவன் இல்லத்தில் வருகிற பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் அது மாறும், புதியதாக எல்லாம் அது முயற்சியாக எல்லாம் தோன்றும். அது அந்த தேவன், உயிருள்ள தேவன் என்னோடு வாழ்கிற இறைவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஆக இறைவனை தாங்கி இருக்கின்ற, இறைவன் வாழ்கின்ற இல்லங்களாக எனது உள்ள மட்டுமல்ல, மனிதர்களுடைய உள்ளத்தை பற்றி, உள்ள தூய்மையை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அந்த இல்லங்கள் இறைவனை தாங்குகின்ற, இறைவன் வாழ்கின்ற இல்லங்களாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். என் இல்லத்திலே தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற சிந்தனை வருகிற பொழுது அந்த இல்லத்திலே அது எதற்கு வேண்டாமல் போய்விடும். பாவத்திற்கோ அல்லது சினிமாக்களுக்கோ அல்லது மற்ற எதிர்ப்பு தொலைக்காட்சி தொடர்களுக்கோ கடவுள் நிர்வாக செய்வதற்கோ அது இடமில்லாமல் போய்விடும். என்றால் நமது இல்லத்திலே இறைவனுடைய அந்த உணர்வை உணராததால் நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே நமது இல்லங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. நமது இல்லங்கள் நாம் நிறைந்து கொண்டிருக்கின்றன. கடவுளின் பிரசன்னத்தை தாங்கி இருக்க வேண்டிய இல்லங்களிலே பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள், எதற்காக? இறைவனை தாங்கி இருக்கின்ற இல்லங்கள், இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்க வேண்டிய நமது இல்லங்கள் அந்த தேவன் இல்லாத ஒரு இடமாக நாம் ஆக்கி இருக்கிறோம். நமது இல்லங்களிலே இறைவன் இருக்கிறார். நமது இல்லங்களிலே இறைவனை நாம் உயிருள்ள தேவனாக கொண்டு வாழ்ந்து விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என் இல்லத்திலே இயேசு இருக்கிறார். அந்த இல்லத்திற்கு ஒரு மிகப்பெரிய மனிதர் வந்தால் எவ்வளவு நாம் அந்த இல்லத்தை தூய்மைப்படுத்தி, அழகுபடுத்தி, அலங்காரப்படுத்தி, எவ்வளவு நாம் தூய்மையாக உள்ள தயாரிப்பு வெளியுற அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மனிதர் வந்து போகிறவரை எவ்வளவு மதிப்பு மாற்றம் நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய உடனிருப்பு நமக்கு ஏன் மாற்றத்தை கொடுக்கவில்லை? ஏன் காரணம்? நாம் ஒரு தேவனோடு உயிரோடு இல்லத்திலே வாழலாம் என்ற அந்த சிந்தனை நமக்கு வரவில்லை. இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயங்கரமாக நமது இல்லங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமது இல்லங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காத காரணங்களாக மாறுவதற்கு காரணம் அதுதான். இயேசு இருக்கின்ற பொழுது உங்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் பயன்படுத்துகின்ற எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் உண்ணுகின்ற உணவுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் குடிக்கின்ற தண்ணீர், சுவாசிக்கின்ற காற்று எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இறைவனை நீங்கள் உணர்ந்தால், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால், தேவன் என்னோடு வாழ்கிறார் என்ற பிரசன்னம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். நீங்கள் மீண்டால் எழுந்து நடக்கக்கூடிய வல்லமையை, தைரியத்தை, வெற்றியை கொடுக்கும். அதுதான் அந்த தேவனுடைய பிரசன்னம். அவர் அந்த இல்லத்திலே அரசராக இருக்கிறார். அதனால தான் எல்லா இல்லங்களிலும் எதற்காக கிறிஸ்து அரசருடைய திருவுடைய ஆண்டுடைய அந்த படத்தை வைக்கிறோம், எதற்காக அவரை உயர்த்தி வைக்கிறோம்? அவர் அந்த இல்லத்தின் அரசராக இருக்கிறார் என்பதற்காக, எனது இல்லத்தை ஆட்சி செய்கிறார் என்பதற்காக. தேவன் அரசன் ஆட்சி செய்கிற இடத்திலே பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளுக்கு எதிரிட முடியாது. ஆனால் படங்கள் மட்டும்தான் நாம் வைத்திருக்கிறோம் ஒழிய உயிருள்ள தேவனின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. படங்களுக்கு நாம் தூவம் காட்டிவிட்டு வெளியிட்டு ஏற்றி அதோடு நமக்கு பக்தி முடிகிறது. ஆனால் அந்த தேவனோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இன்றைய முதல் வாசகமாக சொல்கிறது, அவர் நம்மோடு தலைமை குருவாய் இருக்கிறார். ஒரு குருவாக இருந்தால் யார் தெரியுமா? கடவுளால் என்றென்றைக்கும் நித்தியத்திற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரு. ஆக தலைமை குரு என்பவர் யார் தெரியுமா? கடவுளுடைய ஆலயத்திலே, அந்த தூதகத்திலே ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகின்ற ஒரு குருவானவர். அவர்தான் கடவுளுடைய குரு. அந்த குருவானவர் கடவுளுடைய அந்த இல்லத்திலே பலி செலுத்துகிறவர். தன் பாவங்களுக்காக, உங்களுடைய மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துகிற ஒருவராக இருக்கிறார். ஆனால் நம் இல்லத்திலே இருக்கிற தலைமை குரு அவர்கள் வேறுபாடு. ஏனென்றால் அவர் ஆட்டின் இரத்தத்தை கொண்டு அல்ல, மாறாக தலைமையை தன் இரத்தத்தை கொண்டு நம்மை இடைவிட்டு நீக்கிக் கொண்டார். அந்த பாவங்களை போக்கினார். அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும்
என்பதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னை உருவாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கு நித்திய உருவாய் இருக்கிறார். நாங்கள் அவர் அன்புகிறார் தெரியுமா? நமக்காக பரிந்துரை செய்பவர்கள், நமக்காக மன்றாடுபவர்கள், ஒரு பரிந்துரையாளர்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். எவ்வளவு மகிமை, எவ்வளவு வேலை. இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். எவ்வாறு? அவர் கண்ணீர் சிந்தி உணர்ந்தவர்களுக்கு தன் தந்தையை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். தந்தையை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அந்த மன்றாட்டுகள், அந்த மகிமை எனக்கு எப்பொழுது கிடைக்கிறாக? இயேசு நமது இல்லத்திலே தங்கி நமக்காக ஜெபிக்கின்ற அந்த சூழ்நிலையை உங்கள் இல்லத்தில் உருவாக்கி இருக்கிறதா? காலையில் எழுந்தவுடன் இரவு கண் மூடுகின்ற வரையில சினிமா பாடல்களும் சினிமாக்களும் தொடர்களும் கடவுளுக்கு விரும்பாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் எவ்வாறு இறைவனாக உட்கார்ந்தவர்களுக்காக ஜெபிப்பார்? சொல்லுங்கள். எவ்வாறு செய்வர்களுக்காக உட்கார்ந்து ஜெபிப்பார்? தேவர்களுக்காக ஜெபிக்கின்ற தேவனாய் உன்னோடு இருக்கிறார். உன் இல்லத்தில் தங்கி இருக்கிறார். ஒரு உரையாடல் என்ன இருக்கிறது? 4 பேர் கூடி வீட்டிலே உட்கார்ந்து புரட்டி பேசினால் இயேசு எப்படி இருப்பார்? இயேசு எப்படி இருப்பார்? 4 பேர் கூடி இருந்து கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு பதிலாக ஜெபிக்கின்ற விதமான இல்லங்கள் மாறவில்லை என்றால் இயேசுவின் பிரசன்னம் எப்படி இருக்கும்? சுகம் எப்படி இருக்கும்? நன்மை எப்படி இருக்கும்? வாழ்க்கையை வெற்றி, மகிழ்ச்சி, நிறைவு எப்படி இருக்கும்? இது நமது குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதில்லை. நமது குடும்பங்களில் சன்னல் கடல்கள் கல்கள் கூட ஆசீர்வாதத்தை மாற வேண்டும். இயேசு அங்கு இருந்தார். இயேசுவை நீங்கள் உயிருள்ள தேவனாய் இல்லத்தில் இருக்கிறார் என்ற பிரசன்னம் என்றால் நமக்கு உதவி செய்வார். என் தேவையிலே எனது உடலிலே இயேசு எனக்கு உதவி செய்வார். என் சோதனையிலே, என் துக்கத்திலே, எனது வீழ்ச்சியிலே, எனது அவமானத்திலே இயேசு எனக்கு உதவி செய்வார். தேவனாய் இருக்கிறார். நம் எல்லா சூழ்நிலையிலும் என்னை உதவி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய அந்த பராமரிப்பு நமக்கு என்றென்றும் பக்கத்திலே அருளை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேவன் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்னை வழியாக கொடுத்திருக்கிறார். அந்த தாய்தான் என்றென்றைக்கும் இடைவிடாத சகாய தாயாக நம் ஒவ்வொருடைய சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்கின்ற அடையாக இருக்கிறார். அந்த தாய் அரசியல் தாய். அந்த சகாய அன்னையுடைய அந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு அத்துணை அத்துணை ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு படமாக இருக்கிறது. தாயினுடைய அந்த திருப்படங்கள். ஆகவே திருப்படம் என்பது லூக்கா ஒரு ஓவியர். அவரால் வரையப்பட்டதாக சரித்திரங்கள் நமக்கு வரலாறு சுட்டி காட்டுகின்றன. ஆனால் அதனுடைய தொடக்கம் யார் வரலாறு சொல்லி ஒருவேளை இந்த லூக்கா இந்த சகாயமான படத்தை அவர் வரைந்திருக்கிறார் என்று கடவுள் அவருடைய அடையாளத்தை அன்னை வழியாக கொடுத்திருக்கிறார். படம் துணையுடைய ஒரு மதிப்பு, கடவுளுடைய மொத்த அபிஷேகம் அது அனைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சகாய தாயிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் மகன் அந்த சிலுவையை, அந்த நீட்டியை, அந்த ஆணையை பார்த்து அன்னையை தேடி ஓடி பயத்தோடு அன்னையிடம் வந்து கட்டி பிடித்துக் கொண்டார். ஆனால் அந்த தாய் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அழகு நிறைந்த அந்த தாயினுடைய அது ஒரு அரசியல் அணுகின்ற ஒரு கடல். அரசியலுடைய கடல். ஆக அரசியா ஒரு தாயார், ஒரு குயின், ஒரு அரசியல் இடத்திலே இருக்கிறார். அந்த தாயின் பராமரிப்பிலே, இந்த தாயினுடைய பரிந்துரைகளை வாழ்வோம். இந்த நாளிலே மிக சிறப்பாக இடையிலான சகாய தாயிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் இல்லங்கள் அந்த தாய்க்குரிய இல்லங்களாக மாறட்டும். தாயின் பராமரிப்பையும் பரிந்துரையும் கேட்டு வாழ்வோம். இறைவன் தாயாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். Amen.
செய்தார்கள். ஆண்டவரே, ஒளிபொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுவிட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாதை தாயின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் மறுக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் கம்மியான புனித மரியாதை வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவிடத்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை தாங்கி தமது கண்ணிமையும் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் முன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆட்சிகளும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து புகழ்ந்து உம்மை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி கொண்டு சொல்வதாவது: தூய்மை அனைவருக்கும் ஊற்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பார்வையிட உடல் கணிந்து நம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக எரிக்கப்படும் என் உடல். அவனுடைய உடலை அருளியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
வாழ்வதற்கு நம்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் உமது திருவாமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் வீழ்த்திலும் எதிர்ப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகவும் கடவுளையும் நீதாயான புனித மரியா, அவருடைய கணவரால் புனித யோசேப்பு போன்ற திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமாய் புகழ்ந்தேனும் வருவார்கள் உமாய் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிள்ளையால் பயிற்சி பெற்ற நாம் இதை சொல்வோம். எங்களுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திருநவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் தலைமைக்கு நமக்கு கொடுத்த நிறை அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்துள்ளோம். கிறிஸ்துவின் அமைதி. Amen.
பலியாய் தன் ரத்தத்தையே பலியாய் ஒப்பு கொடுத்த நம் தலைமை குருவா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் சபை உலகின் பாவங்களை போக்குகிறவர். திருச்சபையின் திருவிழாவுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நாம் தகுதியற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். ஆன்மாவும் மட்டும் இந்த திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ளவும், திவ்ய நற்கருணை வருகின்ற பொழுது உங்கள் 2 கரங்களை ஏந்தி நீங்கள் திவ்ய நற்கருணை பக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களில் திருச்சபமானையோ அல்லது வேறு எந்த துணியோ டிஷ்யூ பேப்பர் எதுவும் இருக்க வேண்டாம். தூய்மையான கரங்களிலே 2 கரங்களை நீட்டி திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நற்கருணை வாங்கிய உடனேயே அங்கே உட்கொண்டு விட்டு உங்கள் இடத்திற்கு செல்லலாம். அறிவிப்புகள் திங்கட்கிழமை 5ஆம் தேதி பௌர்ணமி ஆண்டு கிறிஸ்தவர் நிறைவடைகிறது. நாம் அன்றைய தினம் சிறப்பாக கிறிஸ்தவர் ஒன்றிற்காக ஜெபிப்போம். அன்று மாலையில் திருச்சபை மாலையில் நற்கருணை ஆசீரும் நடைபெறும். அது நாம் சிறப்பாக இந்த கிறிஸ்தவர் நாளுக்காக ஜெபிக்க அழைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி இந்திய குடியரசு தலைவரால் புனிதர்கள் மோதி மற்றும் தீர்த்துவிட்டு திருவிழா மற்றும் திருத்தலைவராக இளம் வசதிக்காக உயர்த்தப்பட்ட 41ஆம் ஆண்டு விழா அன்று திருப்பணிகள் ஞாயிற்றுக்கிழமை போல நடைபெறும். காலை 6 மணிக்கு ஆகிறது, 7 மணிக்கு தமிழ், 8 மணிக்கு தமிழ், 9:15 மணிக்கு கன்னடத்து, 11 மணிக்கு தமிழ் திருப்பணிகள் நடைபெறும். காலை 7 மணிக்கு திருப்பணி முடிந்தவுடன் தேசிய கொடியேற்றி வணக்கம் செலுத்தப்படும். மாலையில் திருச்சபை மாலை பவனியில் நற்கருணை ஆசீர் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, ஏப்ரல் மாதம் முதல் திருமணம்
திருமணம் செய்ய இருப்பவர்கள், திருமணத்திற்கு திட்டப்பட்டிருப்பவர்கள் இனிமே 2 குறுகிய கால பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருமண முறையை வாசிப்பதற்கு முன்பாக கவுன்சிலிங் பயிற்சியும், திருமணத்திற்கு முன்பாக திருமண வாழ்வு பற்றிய பிரினப்சியல் பயிற்சியும் பெற வேண்டும். இந்த 2 பயிற்சிகளுக்கும் ஆயிரம் 2000 ரூபாய். அது பற்றி மற்ற விவரங்களுக்கு நீங்கள் என்னையும் அல்லது அருந்தந்தை இமானுவேலையும் நீங்கள் அணுகலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விவிலிய ஞாயிறாக கொண்டாட உயர்மலை மாவட்டத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் திருவிழியத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் ஜெபிக்கவும் வேண்டும் என்பது நமது பேராயர்கள் விருப்பம். எனவே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி விவிலிய ஞாயிறாக கொண்டாட இருக்கின்ற நிலையில் திருவிழியம் நாம் அனைவருடைய வீட்டில் இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்வோம். அன்றைய தினத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழியம் வருகிற போது அன்றைய தினமும் திருவிழியத்தை நாம் ஏற்றி வருமாறு நீங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். பேராயத்தில் வருகிற போது உங்களுடைய பணம் கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பின்னர் உன்னதையும் கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றென்றும் கல்லையான புனித மரியாதை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைமுறைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயை நோக்கி நாம் இதனை நம்பிக்கையோடு பக்தியோடு வேண்டுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, ஒருபோதும் உடைய சொல்ல கேள்விப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையால் உமது திருப்பாதத்தில் அனுப்பியிருக்கிறேன். பெரும்பூர் செறிவு அழுதும் ஆவியாகினார் சமூகத்திலே அவதரித்த வார்த்தையும் தாயே. ஆமென். ஆண்டவரே, உடன்படியால் வருந்தும் உமது ஊழியரை உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பத்தினால் உதவி அடைகிறேன். உமது இரக்கத்தினால் விரைந்து குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. நினைப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியவான சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும்.
ஈரோ